என்னங்க நேரம் ஆகுதுங்க, சீக்கிரம் வாங்க. போட்ட இடத்துல வாங்க வாங்க வாங்க. போக முடியுமா? கெட்டிமா புடிச்சு. ஐயோ பிரிட்ஜ்ல மாவு எடுத்து வைக்க மறந்துட்டேன். என்னங்க ஐயோ என்னங்க நீங்க நிச்சயதார்த்தத்துக்கு போறோம்னு நான் சாப்பிட கூட இல்ல. பசிக்குது. சீக்கிரம் வாங்க ஏறுங்க. ராத்திரிக்கு புளிச்சோறு கிண்டலாம்னு பார்த்தேன். கிண்டி வச்சிட்டு வந்துட்டமா? நீங்க வேற ராத்திரி அங்க தானே சாப்பிட போறோம். அப்புறம் எதுக்கு? விடுங்க ஏறுங்க. டார்லிங் என்ன இன்னைக்கு வெள்ளிக்கிழமை பொழுது வாசல்ல கோவப்பட வரட்டு. ஐயோ பரவாயில்லைங்க விடுங்க. என்னங்க இப்ப மட்டும் நீங்க வரல உங்களை விட்டுட்டு போய்க்கிட்டே இருப்பேன். இவங்க வீட்டுல பெத்திருக்காங்க, வளர்த்திருக்காங்க, திங்க கத்து கொடுத்திருக்காங்க, தூங்க கத்து கொடுத்திருக்காங்க. வேற எந்த வேலையும் கத்து கொடுக்கல. சீக்கிரம் வாங்க. இருங்க டார்லிங். ஐயோ என் மேல படுது. சீக்கிரமா ஒரு கோலத்தை போட்டு வாங்க. வீட்டு வாசல்ல கோலம் போடலைன்னா சாமி கண்ணை குத்தி விடாது. சின்னதா கோலம் போடுங்க. போதுங்க வாங்க. இருச்செல்லாம் என்ன விமல் சார் மத்தியானத்துல கோலம் போட்டு இருக்கள்? மாமி நாங்க பங்கனுக்கு போறோம் மாமி. அப்ப ராத்திரி சாப்பாடு? இன்னைக்கு எனக்கு ரெஸ்ட். பங்கன்ல சாப்பிட்டு வந்துருவோம். ஓகே ஓகே. யா பத்திரமா போயிட்டு வாமா. நாங்க பாத்துக்கறோம். பை. வாங்க வாங்க. மாமி ரொம்ப விசாரிக்குது. ஐயோ என்ன இப்போ? கதவு பூட்டல இரு. ஐயோ என்னங்க? ஐயோ நிச்சயதார்த்தம் முடிஞ்சு 10க்கு கல்யாணமே ஆயிடும் போல இருக்கு. வாங்க. கிளம்பு டார்லிங். கிளம்பு. ஏய் இங்கே ஆளுக்கு ஒரு மாப்பிளைய பார்த்து செலக்ட் பண்ணிக்கலாம்டி. ஆமா ஆமா வா பார்க்கலாம். என்னங்க அப்படியே வண்டியை பார்க் பண்ணிட்டு உள்ள வந்துருங்க. உன் சொந்தக்காரையும் வந்துட்டாங்க இருக்கு. ஆமா வண்டி வந்துருச்சு. வா 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 பாட்டியை பார்க்கலாம். வா அப்படி போய் பாட்டிக்கு பாலை ஊத்து. என்னதே இந்த பொம்பளைகளுக்கு வீட்டு வேலை செஞ்சு பால் காய்ச்சி கொடுத்தாலும் ஆத்தா வீட்டு மேலதான் பாசம் அதிகமா இருக்கு. இது நம்ம தலையெழுத்து. அம்மா காசு கொடுத்துட்டு போங்கம்மா. சாரிங்க மறந்துட்டேன். இந்தாங்க. என்னப்பா அவசரமா வர சொன்ன? இன்னைக்கு பார்த்து என் புருஷன் எனக்கு பிடிச்ச அடதோசை செஞ்சு வச்சிருந்தாரு. அதை சாப்பிட கூட டைம் இல்லாம வந்திருக்கேன். அப்படி என்ன விஷயம்? அம்மா ஏமா அழற? என்னம்மா ஆச்சு? என்னாச்சுப்பா? வீட்டுக்கு சின்ன பிள்ளைன்னு செல்லம் கொடுத்து வளர்த்தது தப்பா போச்சுமா. அதாமா உன் தங்கச்சி ரம்யா இருக்கால, அவளுக்கு அடுத்த வாரம் நிச்சயதார்த்தம். ஆமா, அதுக்கே எல்லாரும் இப்படி சோகமா உட்கார்ந்திருக்கீங்க? அத வச்சுக்கிட்டு அவ கண்டவனோட சுத்திட்டு இருக்கா. அதான் மண்டபத்துல பிரச்சனை பண்ணலமா. அவன் பேர் என்னடா? அமலத்த. அமல். அதே அமல். காலையில ஜாகிங் பண்ணேனே, அப்ப 2 கண்ணால பார்த்தேன். நம்ம ரம்யா பொண்ணும் அவனும் பேசி சிரிச்சுக்கிட்டு இருந்தத சொன்னா கேட்டீங்களாடி? கேட்கவே இல்லையே. இதுக்கு தான் சொல்றது, ஃப்ரெண்டு யாரும் சேர்க்க கூடாது வீட்டுல. என்ன தாத்தா இப்படி குண்டு தூக்கி போடுறீங்க? தோ வரா விசாரிக்கிறேன். ரம்யா. ஏய் ரம்யா. ஐயோ அக்கா நீங்க எப்ப வந்தீங்க? என்னடி இதெல்லாம்? அது வீட்டு வேலை செஞ்சு பழகிட்டு இருக்கேன். அடுத்த மாசம் எனக்கு கல்யாணம் இல்ல. சின்ன புள்ளன்னு சொல்லி எந்த வேலையும் செய்ய விடாம ரொம்ப செல்லமா வளர்த்துட்டீங்க. நாளைக்கு நான் கல்யாணம் பண்ணி போற வீட்டுல வேலை எதுவும் செய்ய தெரியலன்னு மாமியார் என்ன திட்டினா பாவம் நம்ம அம்மாவுக்கு தானே அசிங்கம். அம்மாக்கு நான் நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும்ல. அக்கா காலையில நான் எழுந்திருச்சு சூப்பரா டிஃபன் பண்ணி வச்சிருக்கேன். ஆனா இவங்க எல்லாம் பல்ல கூட விளக்காம உட்கார்ந்துருக்காங்க. அவங்க புதுசா கல்யாணம்ங்க ரெடி ஆயிட்டு இருக்காங்க மேக்னீஷியா போறதுக்கு. அக்கா ஆல்ரெடி நீ பல் விளக்கிட்டு தான் வந்திருப்பல. நான் 2 தோசை கொடுக்குறேன் சாப்பிடு. ஆனா ஒண்ணு, உன் வீட்டுக்கார் கைப்போக்கெல்லாம் எனக்கு வராது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அடுத்தது துணியெல்லாம் துவைச்சி கூட்டி பெருக்கி சுத்தம் பண்ணி முதலா இன்னைக்கு லஞ்சுக்கு
பீர்க்கங்காய் சாம்பார் வைக்கலான்னு இருக்கேன். என்னது? ஏய் நீ கொடுத்து வச்ச மகாராணி. பிறந்த வீட்லயும் வேலை செஞ்சதில்ல, புகுந்த வீட்லயும் வேலை செய்யறதில்ல. உனக்கு கிடைச்ச மாதிரி சமையல்கார மாப்பிள்ள எனக்கு கிடைக்கலையே. எல்லாம் என் தலை எழுத்து. ஐயோ அக்கா, ரொம்ப நேரம் நிக்காத, கால் வலிக்க போகுது. அப்படி உட்காரு, நான் போய் தோசை எடுத்துட்டு வரேன். எங்க ம்? உங்க தங்கச்சி போற இடம் கிளு கிளுன்னு இருக்கு. சும்மா இரு. அக்கா சாப்பிடு. நம்ம சொந்தக்காரி வீட்டுக்கு வந்திருந்தா யாராவது சாப்பிடுறியான்னு கேக்குறாங்களா பாரு. ச்சே, 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 ச்சே. சொந்தக்காரியா? நான் சொந்த அக்காடி. அதான் நீ கல்யாணம் பண்ணி போயிட்டல்லக்கா. நாளைக்கு எனக்கும் இதே நிலைமைதான் இந்த வீட்ல. ஏய் திவ்யா, கேளு. அடதோசை இருக்காடி. ஏய், உன்னை நான் எதுக்கு கூப்பிட்டேன்? நீ அடதோசைய பத்தி பேசிட்டு இருக்கற? ஆமா, அந்த பையன் பேர் என்ன? அமுலு. அவனை லவ் பண்றியாடி? சொல்லுடி. அக்கா, அந்த பையன் என்கிட்ட வந்து நான் மண்டபத்துல அப்படி பண்ணிருக்க கூடாது, தப்புதான், மன்னிச்சிருன்னு சொன்னான். சரி, நம்ம தாமுவோட ஃப்ரெண்ட் ஆச்சே, போனா போட்டுன்னு மன்னிச்சு விட்டுட்டேன். ஏய், இன்னும் அந்த பையனோட சுத்திட்டு இருக்கியா? ஐயோ அக்கா, அண்ணன் கல்யாணத்துக்கு அப்புறம் அவனை பார்க்கவே இல்லக்கா. பாக்கல சரி, ஆனா பாத்திருந்தா பேசிருப்பல. அந்த மாதிரிதான்க்கா நானும் அவன் கூட பேசிட்டு வந்தேன். ஏய், என்னடி அவளும் பெரிய மனுஷி மாதிரி பேசிட்டு இருக்கா, நீயும் ஊன் கொட்டிட்டு இருக்க? புடி. அக்கா, நான் யாரையும் லவ் பண்ணல. இவங்க பார்த்த மாப்பிளைய தான் கட்டிக்குவேன். நாளைக்கு நிச்சயதார்த்தம் வச்சுக்கோங்க, நாளைக்கு கல்யாணத்தை வச்சுக்கோங்க, நான் ரெடி. ஆனா அது வரைக்கும் இத பத்தி வேற யாரும் என்கிட்ட எதுவும் பேசக்கூடாது சொல்லிட்டேன். ஏய் ரம்யா, நில்லடி. ஏய், இவள நிக்க வச்சு கேள்வி கேட்டாலே இப்படிதான். பெரிய மனுஷி ஆயிட்ட, கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லுவாங்க, பேசினா குறை சொல்லுவாங்க. நாங்கெல்லாம் எங்களை பார்த்து பயந்துருவோமா? எங்களுக்குலாம் நடிக்க தெரியாதா? நாங்க ஏ ரம்யா, ஆ, அந்த அமல் பையன் கிட்ட நீ பேசுனியா? சொல்லுடி. அந்த பையன் கிட்ட நான் பேசிட்டு இருந்தேன்னு எந்த பையன் வந்து உங்ககிட்ட சொன்னா? எவன் சொன்னா உனக்கு என்ன? எனக்கு தெரிஞ்சவங்க பத்து கல்யாணத்துக்கு வந்திருந்தவங்க போன் பண்ணி சொன்னாங்க. இதோ பாருமா, நான் பாட்டுக்கு வீடு விட்டா காலேஜ், காலேஜ் விட்டா வீடுன்னு வந்துட்டு இருக்கேன். என்ன பத்தி யாராவது இல்லாதது பொல்லாதது பொருளி பேசினாங்கன்னு தெரிஞ்சது. ஏ ரம்யா, ஏய், அம்மா வரேன். தெரிஞ்சவங்கன்னு பார்க்க மாட்டேன், தெரியாதவங்கன்னு பார்க்க மாட்டேன், வயசுல பெரியவங்கன்னு கூட பார்க்க மாட்டேன். அவ்வளவுதான். என்னடா இவ திடீர்னு இப்படி ஐயோ அவன் நடிக்கிறா, மையனை நம்பு. சும்மா என்னடா, நல்லா இருக்கிற பொண்ண நீயே ஏதாவது சொல்லி கெடுத்துறாத. அவன் பார்த்தா இவன் பார்த்தாலும் வந்து சொல்லிட்டு இருக்காத. நீயே உன் கண்ணால பாத்தியா? அப்ப வந்து சொல்லு. ஐயோ அம்மா, இவ அவன் கூட ஓடி போறது கன்ஃபார்ம். மனுஷன்னா மதிக்கணுமியா, தெரியுமா? நான் எப்படா உன்னை மதிக்காம இருந்தேன்? நான் ஒன்ன சொல்லல, என் மாமனார் குடும்பத்தை சொன்னேன். மாவாட்ட போனாலும் மாங்காய் திருட போனாலும் மச்சினை உதவி தேவைப்படு. என்னது, மாங்காய் திருட போறதுக்கா? இதே அவன் சொன்னா? எங்க தாத்தா கூழ்பாண்டிதே. களவாணி குடும்பங்கிறது சரியாதான் இருக்கு. யோ, என்ன கிரிமினலா யோசிக்கிறாப்ல இருக்கு? இல்ல, நீ எனக்கு 300 ரூபாய் தரணும், அத சொன்னேன். யோ, அதை விட முக்கியமான விஷயம் இருக்கியா? என்னைய மதிக்க தெரியாத என் மாமனார் குடும்பத்துக்கு ஒருத்தன் வச்சிருக்கான் பாரு, சரியான ஆப்பு. என்னடா சொல்ற? என் மாமனார் அசந்த நேரத்துல பிறந்த குறை ஒண்ணு இருக்கு. அவளுக்கு ஒரு முறப்பைய இருக்க. இந்த குறைய அந்த முறப்பயலுக்கு கட்டுறாப்புல பேச்சு. என்னாச்சு? கல்யாணத்துக்கு என் சின்ன மச்சினனுடைய ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்திருக்கேன். அவனுக்கு அந்த முறப்பயலுக்கு சண்டையா. 2 பேர் தண்ணிய போட்டு மல்லு கட்டி உருண்டிருக்காங்க. அவங்க சண்டை இல்ல, அந்த பைய என் குழந்தையாலத்தை கட்டுவோம்னு சவால் விட்டு போயிருக்கேன். என் மாமனார் குடும்பமே நாரி சிரிச்சு போச்சு. அட வெக்கம் கட்டவனே, உங்க மாமனார் குடும்பம் அசிங்கப்பட்டா அவளை